面白いと思って見ることできないですよ。何も考えないでやってるでしょ。Hi guys. ஸோ ரீசெண்டாக அந்த கிப்லி ஸ்டைல் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே அதை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்டென்ட் எடுத்திருந்தேன். பட் வீடியோ எடிட் பண்ணுறப்ப கொஞ்சம் ரெண்டரிங் ப்ராப்ளம் ஆனதுனால சாஃப்ட்வேர் வந்து கிராஷ் டவுன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் ஓவர்ஸ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ ஓகே ஒய் நாட் நம்ம ஒரு புது ட்ரை பண்ணலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து இப்போ நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே இந்த கிப்லி ஆர்ட்டை பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. நிறைய யூடியூபர்ஸ்லாம் இதை பற்றி பேசிட்டாங்க. ஆக்சுவலாக என்னோட ஒப்பீனியன் இதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் எஸ்தட்டிக்காகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களோட நோட்டிஃபிகேஷன் தேடி வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யோகோசோ வatashi no soul society. ஆர்டிஸ்ட் வர்சஸ் ஏஐ அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளிப் காட்டுறேன். ஸோ அந்த கிளிப்பை வந்து நீங்கள் ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளிப்பை மேக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸோ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த கிளிப்பை மேக் பண்ணுறதுக்கு லிட்ரலி 1 இயர் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஒரு ஆர்ட்டை மேக் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆகுது. ஸோ இப்போ ChatGPT அண்ட் தென் ஏஐலாம் வச்சு நம்ம வந்து வெறும் ஒரு 15 மினிட்ஸில் இதை மேக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு வகையில் இது நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு வகையில் இது ரொம்பவே கெட்ட விஷயம் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஆர்ட் அப்படின்றது நம்ம பார்க்குற மாதிரியான சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கு பின்னாடியும் அவங்களுக்கு தனித்துவமான ஒரு கலை நயம் இருக்கும். இந்த பெயிண்டிங்ஸை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ வேன்கோவோட பெயிண்டிங் தான். ஸோ வேன்கோ எப்படிப்பட்ட நபர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஆர்டிஸ்ட். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை பொறுத்த வரைக்கும் வேன்கோ அப்படின்றவன் ஒரு சரியான பைத்தியக்காரன், தன்னை சுட்டுக்கிட்டான். இந்த மாதிரி நிறைய சர்ச்சையில வந்து வேன்கோ இருந்திருக்காரு. சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அவன் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சோ ஆர்டிஸ்டா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கடந்துதான் வந்தாகணும் அப்படின்றது எல்லா ஆர்டிஸ்டுக்குமே தெரியும். மியாசாகியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அப்படின்றத அவர் வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ஃபார்மா பாக்குறாரு. சோல்ஃபுல் அப்படின்றதுக்கு மீன்ஸ் அவரோட ஸ்டுடியோ கிப்லி மூவிஸ்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸ்பிரிட்டட் அவே அண்ட் தென் கிரே ஆஃப் தி ஃபயர்ஃபெல்ஸ் அப்படின்ற மூவிஸ்லாம் நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதோ ஒரு சோல் வந்து நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆகி அந்த மூவி கூட நம்ம ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன், ஒரு பாரம்பரியமா ஒரு கலையை வந்து அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கலையை இன்சல்ட் பண்ற மாதிரி அதை ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ அப்படி கிரியேட் பண்றதுனால அவங்களோட அந்த கலை, அவங்களோட பாரம்பரியத்துக்கே நம்ம களங்கம், அது பேர் என்ன, களங்கம், களங்கம் ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பட் அந்த ஸ்டுடியோ கிபிள் சைட்ல இருந்து இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் நீங்க வந்து எங்களோட ஆர்ட்டை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்டுடியோ கிபிள் பிரசன்ட் பண்ணக்கூடிய எல்லா மூவிஸுமே அவங்க கையால மேனுவலா வரைவாங்க. ஸோ அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நாங்க இந்த யூடியூப் வீடியோ இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கே எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு லைட்டிங் செட் ஆகணும், மைக் செட் ஆகணும், பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் கேட்கக்கூடாது, நான் எவ்வளவோ வளருவேன், அதெல்லாம் ரீடேக் பண்ணணும், அண்ட் தென் நான் எடிட் பண்ணணும், கலர் கிரேட் பண்ணணும். ஸோ நார்மலா நம்ம ஒரு ஐபோன்ல ஒரு மொபைல்ல ஷூட் பண்ணி ஒரு நல்ல சாஃப்ட்வேர்ல எடிட் பண்ணும் போதே இவ்வளோ நம்மளுக்கு ஒரு டைம் எடுக்குது. பட் எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டா வரைஞ்சு அதை மேனுவலா இப்படி கொண்டு வராங்க அப்படின்றப்போ அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்டுடியோ கிபிள் ட்ரெண்ட் ஆகும்போது எனக்குமே ரொம்பவே ஆசையா இருந்தது. ஸோ நம்மளோட இமேஜ் வந்து இந்த ஸ்டுடியோ கிபிள்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஸ்டுடியோ கிபிள் அப்படின்றது ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றப்போ கண்டிப்பா அதோட ஆர்டிஸ்ட் யாரு, அதை யாரு கிரியேட் பண்ணாங்க, அதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்ட்டோட பாரம்பரியம் அப்படின்றது மாறாம இருக்கும்.
நீங்க பண்றது பண்ணாம இருக்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விருப்பம். பட் இந்த ஸ்டுடியோ கிப்ளிக்கு பின்னால மியாசாகி அப்படின்ற ஒரு பெரிய லெஜெண்ட் இருக்காரு, ஒரு பெரிய சென்சே இருக்காரு அப்படின்றத கண்டிப்பா என்னைக்குமே மறந்துடாதீங்க. சோ இந்த விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நம்ம ஏஐ யூஸ் பண்றது தப்பு கிடையாது, பட் ஏஐ எவால்வ் ஆகிட்டு தான் இருக்கும். நம்மளால அதை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன்ல நம்ம இருக்கோம். பட் இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது நம்ம ஆர்ட்னா என்ன, ஆர்டிஸ்ட்னா என்ன, அதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ நம்மளுக்கு தான் அது உதவியா இருக்கும். கிராஃபிக் டிசைனரை வந்து இப்போ ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது, வீடியோ எடிட்டரை அடுத்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டு இருக்கேன். ஸோ உண்மையிலே நானே ஒரு வீடியோ எடிட்டர், ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். எனக்கே லைட்டா டர்ரா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் கேள்விப்படும் போது மேபி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறது அப்படியே ஒரு ப்ராம்ப்ட் போடுறேன் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் நம்பியிருக்க மாட்டேன். பட் ஆனா இது இப்போ அது நடக்குது. இப்போ எனக்கு ஒரு தம்ப்நெயில் வேணும், எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும், எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணா எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகுது. ஒரு போட்டோவோ என்னால வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ண முடியுது. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி என்னால கொடுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்றப்போ நம்மளுக்கு பிடிச்ச, நம்ம இப்ப விரும்பி பார்த்துட்டு இருக்க ஒரு ஜாப் மேபி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல காணாம போயிரும் அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா இல்ல, கொஞ்சம் ஹெவியாவே பயமா இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம எவ்ரி 5 இயர்ஸ் நம்மளுமே கொஞ்சம் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவால்வ் ஆனால் மட்டும்தான் நம்மளால அந்த வேர்ல்டில் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி அவுட்டர்லாம் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணுறேன். எனக்கே பயங்கரமான இன்செக்யூரிட்டிலாம் இருக்கும். லைக் நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, நம்மளை யாராவது திங்க் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியான வீடியோஸ், இதே மாதிரியான கான்டென்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பை பை, சைனிங் ஆஃப்.